This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். தங்க அரண்மனை 3400 கோடி சொகுசு படகு, தனி விமான கம்பெனி, கத்தார் அரசு குடும்பத்தின் சொத்து மதிப்பு. அரசு முறை பயணமாக இந்தியா வந்த கத்தார் அமீர் ஷேக் தமீம் பின் முகமது அல்தானியாவை விமான நிலையத்திற்கே பிரதமர் மோடி நேரில் சென்று வரவேற்றிருந்தார். மற்ற உலக தலைவர்களைப் போல கத்தார் அமீர் குறித்தும் பலருக்கு தெரியாது. ஆனால் தங்க மாளிகை, பல 100 கோடி மதிப்பிலான சொகுசு படகு என்று உலகின் பெரும் பணக்காரர்களில் ஒருவராக கத்தார் அமீர் ஷேக் தமீமின் அரசு குடும்பம் இருக்கிறது. இது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம். எண்ணெய் வளமும் இயற்கை எரிவாயுவும் அதிகளவில் உள்ள நாடாக கத்தார் இருக்கிறது. இதனால் உலகில் மிகவும் பணக்கார நாடுகளில் ஒன்றாக கத்தார் இருக்கிறது. கத்தாரை இப்போது அல்தானி குடும்பம்தான் ஆட்சி செய்து வருகிறது. கடந்த 200 ஆண்டுகளாகவே இவர்கள் குடும்பத்தில் கட்டுப்பாட்டில்தான் கத்தார் இருக்கிறது என்பதால் இவர்களுக்கு கணக்கிடவே முடியாத அளவுக்கு செல்வம் குவிந்துள்ளது. ஷேக் தமீம் தனது தந்தை ஷேக் ஹமத் பின் பிறகு 2013 கத்தாரில் அமீராக பதவியேற்றார். கத்தாரை ஆட்சி செய்யும் 11வது அமீர் அல்தானி ஆவார். கத்தார் அரசு குடும்பத்தின் சொத்து மதிப்பு 335 பில்லியனாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக ஷேக் தமீமுக்கு மட்டும் 2 பில்லியனுக்கும் 17,000 கோடி அதிகமான சொத்து இருக்கும் என கூறப்படுகிறது. எண்ணெய் வளத்தின் மூலம் கிடைக்கும் வருவாயை கத்தார் அரசு குடும்பங்கள் உலகமெங்கும் முதலீடு செய்துள்ளன. இதன் மூலம் அவர்கள் தங்கள் வருவாயை பல மடங்கு அதிகரித்துள்ளன. இதன் மூலம் குறுகிய காலத்தில் அவர்களின் சொத்துக்களும் பல மடங்கு உயர்ந்துள்ளன. கத்தார் அரச குடும்பம் 1 பில்லியன் மதிப்புடையது. 15 அரண்மனைகளை உள்ளடக்கிய தோஷா ராயல் மாளிகையில் வசிக்கிறார்கள். தங்க மாளிகை என சொல்லும் அளவுக்கு தங்கத்தை வைத்தே அது கட்டப்பட்டுள்ளது. இங்கு ஒரே நேரத்தில் 500 கார்கள் நிறுத்த முடியும். மேலும் ஒமானில் உள்ள வெள்ளை நிற மாளிகையும் ஷேக் தமீமுக்கு சொந்தமானதுதான். மேலும் கடந்த 2013ஆம் ஆண்டு முன்னாள் அமீரின் மனைவிகளில் ஒருவரான ஷேக் மூசா பின் நாசர் அல் என்பவர் லண்டனில் 140 மில்லியனுக்கு 3 கேரன்வால் டெரஸ் மாளிகையை வாங்கினார். அதை 17 படுக்கை அறைகள், சினிமா தியேட்டர் மற்றும் நீச்சல் குளம் கொண்ட ஒரு சூப்பர் மேன்ஷனாக மாறியுள்ளார். உலகில் மிக ஆடம்பரம் மற்றும் விலையுயர்ந்த மெகா யாட்சிகளில் ஒன்றான தி கட்டாரா காத்தர் தம்பதிக்கு சொந்தமானதாகும். இதன் மதிப்பு சுமார் $400 மில்லியன் ஆகும். 127 மீட்டர் நீளம் உள்ள இந்த யாட்சில் ஹெலிகாப்டர் இறங்கும் தளம் கூட இருக்கிறது. கடந்த 2019ஆம் ஆண்டில் கப்பல் கட்டும் தளத்தில் ஏற்பாடு தீ விபத்தில் பல மில்லியன் டாலர் மதிப்பிலான அரசு குடும்பத்திற்கு சொந்தமான 3 யாட்சிகள் அழிந்து போனது குறிப்பிடத்தக்கது. கத்தார் முதலீட்டு ஆணையம் மூலம் பல வெளிநாட்டு நிறுவனங்களிலும் முதலீடு செய்து வருகிறார்கள். பார்க்லோஸ், லண்டன் ஹீத்ரோ விமான நிலையம் மற்றும் எம்பயர் ஸ்டேட் பில்டிங் என பலவற்றில் இவர்களுக்கு பங்கு உள்ளது. அதாவது இப்பொழுது இந்தியா வந்துள்ள இந்த ஷேக் தமீம் தான் கத்தாரின் வெளிநாட்டு முதலீடுகளை தற்போது கவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.